ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து நம்ம ரிமூவ் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்துட்டு நான் இப்போ தான் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஆப் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க, ஆப் வந்து க்ளோஸ் ஆகும், எப்போ வேணால் க்ளோஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லக்கி சீரீஸில் இதில் நீங்கள் ஒரே நாளில் போட்ட அமௌண்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது. சரியா? ஸோ வந்துட்டு ஒரு நாள் தான். ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும்னு நினச்சிலாம் யாரும் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிடாதீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நாள் இன்கமும் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் இந்த மினிமம் ப்ராடக்ட்டில் பார்க்கும்போது 2900 போட்டால் ஒரு நாள் உங்களுக்கு 2900 வந்திருக்கு. ஸோ மிச்சம் 9 நாள் ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சி மேலே பார்ப்பீங்க. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 73,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு நாள் இன்கமே வந்து 1,00,000 சொச்சம் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வரவே வராது. ஒரு நாளில் வந்துட்டு உங்களுக்கு யார் வந்து 20,000க்கு மேலே ப்ராஃபிட் கொடுப்பாங்க? ஸோ இது சான்ஸே இல்லை. ஆப் வந்து அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிரும். கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டாப் ஆகிடுச்சு. நேற்று பேமெண்ட் மட்டும் எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு 1ஆம் தேதி வரைக்கும் பேமெண்ட் வந்துச்சு. நேற்று பேமெண்ட் வந்து எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்றைக்கும் வந்துட்டு பேமெண்ட் பெண்டிங்கில் இருந்து அப்படியே க்ளோஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனால் ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபரையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான், ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இதில் விட்ராவல் எனேபிள் பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட் வாங்குங்க, இல்லை இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குங்க. இந்த மாதிரி நிறைய கதை சொல்லி ஏதாவது ஒன்று இந்த பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வாங்கினா தான் நாங்கள் வந்து விட்ராவல் எனேபிள் பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் எதுவும் நீங்கள் போடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஆல்ரெடி ஆன லாஸோட இதுவும் சேர்ந்து ஆட் ஆகிக்கும். சரியா? அதே மாதிரி அதே குரூப்பில் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஆப்பு போடுவாங்க. ஸோ அந்த ஆப்பையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது மேக்ஸிமம் 10 to 15 டேஸில் க்ளோஸ் ஆகிடும். ஓகேயா? ஸோ ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதோட அஃபிஷியல் குரூப்லேருந்து முடிஞ்சால் ரிமூவ் ஆயிருங்க. அதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது. இல்லைனா அந்த மேனேஜர் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மேனேஜர் உங்களை இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி ஏதாவது இது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள், இந்த பர்சன் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு விட்ராவல் வந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாலோ இல்லை வேறு லிங்க் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொன்னாலோ பண்ணாதீங்க. சரியா? இந்த ஆப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். இப்போ இந்த மாதத்துக்காக நியூ ஆப்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் குரூப்பில் போடும்போது பாருங்கள். ஓகேயா? பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே, நீங்கள் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஐடியா இருக்குது அப்படின்னா லிங்க் வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.